ஏமா மதி, அது என்னமா அது? ஆம்பளைங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றேன். ஏன் சொன்ன? நான் அப்படி பொதுவாலாம் சொல்லலையே. நீங்க வரதுக்கு முன்னாடி அத்தை என்ன கதை சொல்லிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. எந்த கதையா இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லிருக்க கூடாதுல்லமா? ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் பொம்பளைங்களுக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, விடுங்களேன் தம்பி. ஐயோ அப்படிலாம் விட முடியாதுங்க. சில விஷயங்களை உடனே கிளியர் பண்ணிடணும். சரிங்க, இப்ப நீங்க சொல்லுங்க. உலகத்திலேயே சின்ன நாடு எது? எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியுமானதான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். ஆம்பளைங்க யாருமே பதில் சொல்லக்கூடாது. சொல்லுங்க. இது என்னப்பா கேள்வி? அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒண்ணும் பண்ண போறது இல்லதான். ஆனா ஆம்பளைங்களுக்கு எதுவுமே தெரியாது, பொம்பளைங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் மதி சொல்லிச்சுல்ல, அதனாலதான் கேட்கிறேன். சொல்லுங்க. சின்ன நாடு உலகத்திலேயே எது? வேட்டிகன் சிட்டி. கரெக்ட்பா. நீ ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றத, அதனாலதான் உனக்கு தெரிஞ்சிருக்கு. இனிமேல நீ பதில் சொல்லாத. வேற யாராவது சொல்லுங்க பாக்கலாம். கிரிக்கெட்ல செஞ்சுரி அதிகமா அடிச்சது யாரு? தெரியாதுங்க. மலரு, நீ சொல்லு. கிரிக்கெட்லாம் நான் பார்த்தது கூட இல்லன்னு. சுரேஷ், நீ சொல்லு. அதிக செஞ்சுரினா சச்சின் தானம்மா? கரெக்ட். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் சொல்றேன். இதெல்லாம் என்ன ஆட்டம்? பிரியாணிக்கு என்னென்ன மசாலா போடுறதுன்னு நாங்க உங்களை கேட்டா நீங்க பதில் சொல்வீங்களா? அப்படி கேளுங்க. அதெல்லாம் ஜெனரல் நாலேஜ்ல இல்லையாமா. சுரேஷ், உன் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா ஒரு 4 கேள்விய மதிக்கிட்ட கேளு. எதுக்கு மாமா? சும்மா கேள்றா. ஐஜில இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் வரிசை ஆர்டர்ல சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது. சப் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம்ல எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கும்? தெரியாது. ஓ ரூம்ல ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, டெய்லி பாக்குற. அதுல எத்தனை ஸ்டார் இருக்குங்கிறது உனக்கு தெரியல. ஆனா பொம்பளைங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், ஆம்பளைங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு இதுல பேச்சு வேற. ரேவதி, போலாமா? போலாங்க. இவர் என்னன்னு பொது அறிவு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு போறாரு? மாப்பிள்ள எப்பவுமே இப்படிதான், அடுத்தவங்க அறிவை பரிசோதிச்சுக்கிட்டே இருப்பாரு. என்ன சோதிச்சு மார்க்கா போட போறாரு? நாளைக்கு என்ன கணக்கு பரிச்சையா? நீங்க என்ன ரொம்ப கிண்டல் பண்றீங்க? ஏங்க கிண்டல்லாம் பண்ணலங்க, நான் கேட்டேன். மாப்பிள்ள என்ன செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும். மலரு, நீ போய் எல்லாத்தையும் சூடு பண்ணி வைப்போ. ஏய் என்னடி, அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆளா இருக்காரு.